இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் உருமாற்றம், டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் ஜீசஸ் என்ற சிந்தனையை இன்று தியானித்து அதை நாம் நம்முடைய வாழ்வில் உருமாற்றத்தை கொண்டு வருவதற்கு முற்படுகின்றோம். வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். பாதிக்கப்பட்ட அவர் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றார், அதாவது 4ஆம் நிலை என்று சொல்வார்கள். ஆக அந்த சூழலிலே மருத்துவமனையில் இருக்கின்றார். அவருடைய குடும்பமும் துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு கணவன் இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். பிள்ளைகளை நினைத்து கவலை, நான் சென்று விட்டால் என்னுடைய பிள்ளைகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்ற கவலை. இப்படி கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வேதனையுற்று கொண்டிருந்த ஒரு நேரம். ஒரு நாள் என்ன நிகழ்கிறது, அங்கே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் சாப்ளின் என்று ஒருவர் இருப்பார். சாப்ளின்னா ஒரு குருவானவர். அதாவது எல்லா மருத்துவமனையிலும் இது போன்று ஒருவர் இருப்பார். அந்த மக்களுக்கு ஜெபம் தேவை என்றால் உடனடியாக அழைப்பார்கள். மற்ற மாதிரி பாவசிங்கதனை செய்யணுமா, இல்லை ஏதாவது ஒரு சாக்ரமெண்ட் நிறைவேற்றணுமா என்றால் அந்த குருவானவரை அழைப்பார்கள். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சாப்பலில் திருப்பல் நடப்பது வழக்கம். ஆக அந்த சாப்பல்னு அழைக்கிறார்கள், அந்த குருவானவரை அழைக்கிறார்கள். அழைத்து அவர் ஜெபிக்கின்றார். ஜெபிக்கும் பொழுது அந்த பெண்மணி தன்னுடைய வேதனையை, ஆதங்கத்தை சொல்லுகிறார், அவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். ஜெபித்து முடித்த பின்பு அந்த குருவானவர் அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், இன்றைக்கு நீ இயேசுவை யாரில் கண்டாய் என்று கேட்கின்றார். அந்த பெண்மணி சில நிமிடங்கள் அமைதியாக மௌனமாக இருக்கின்றார்கள். பின்பு சற்று சிந்தித்து பார்க்கின்றார்கள். என்னுடைய கணவர் என்னுடைய முடியை அலசி கழுவி துடைத்து விட்டார். நான் ஒழுங்காக படுக்க முடியாமல் இருந்த பொழுது என்னை ஒழுங்காக கால்களை எடுத்து என்னுடைய படுக்கையின் மீது அவர் படுக்க வைத்தார். என்னுடைய படுக்கையை அவர் ஒழுங்குபடுத்தினார். ஆக என்னுடைய கணவர் மூலம் நான் இயேசுவை காண்கிறேன் என்றாள். பின்பு என்னுடைய குழந்தை இன்று நான் படுத்திருக்கின்ற பொழுது என்னுடைய கட்டிலே ஏறி என் காதருகில் அம்மா நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த குழந்தையின் மூலம் நான் இயேசுவை காண்கிறேன். அதன் பிறகு செவிலியர், நர்ஸ், அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவர்களுடைய வேலை, டியூட்டி நேரம் முடிந்து விட்டது. முடிந்த பின்பு அவர்கள் அங்கே அமர்ந்து என்னோடு பேசி சிரித்து மகிழ்ந்து சென்றார்கள். ஆக அதுவும் கடவுளுடைய பிரசன்னம் என்று உணர்கிறேன். ஆக உண்மையிலேயே கிறிஸ்து ஒவ்வொருவர் வழியாக எனக்குள் வந்து கொண்டிருக்கின்றார், எனக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றார் என்று மகிழ்ச்சி பெருக்கோடு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இங்கே அந்த பெண்மணியுடைய நோய் தீரவில்லை. அந்த புற்றுநோய் அப்படியே இருக்கிறது. ஆனால் அவளுடைய கண்ணோட்டங்கள், அவளுடைய பார்வைகள் மாறுபட்டன என்பதுதான். ஆக இதுதான் இயேசுனுடைய இந்த உருமாற்றம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதில் முதல் சிந்தனையாக பார்க்கின்ற பொழுது சீடர்கள், அதாவது 3 பேரை இயேசு அழைத்து செல்லுகின்றார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இவர்கள் 3வரையும் இயேசு அந்த தாபோர் மலைக்கு அழைத்து செல்லுகின்றார். அந்த தாபோர் மலைக்கு இவர்கள் செல்லுகின்ற பொழுது இவர்களிடம் என்ன இருந்தது? இந்த உலகில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறதோ அது போன்று அவர்களுக்கும் இருந்தது. இந்த நாளை எப்படி கடந்து வருவது, சுதந்திரம் வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் மலையில் ஏறுகின்றார்கள். அங்கே இயேசுடைய உருமாற்றம் நிகழ்கிறது. நிகழ்ந்த போது இவர்கள் அந்த முன்பிருந்த அந்த துன்ப துயரங்களை எல்லாம் மறந்து விட்டார்கள். அங்கே ஏதோ அவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது போன்று, மன அமைதியில் இருப்பது போன்று, வேறு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் வருகிறது. ஆகவே தான் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, மோசேக்கும் எலியாவுக்கும் ஒரு கூடாரம் அமைத்து நாமும் இங்கே இருப்போமா என்று கேட்கின்றார். காரணம் என்ன? இங்கு மன அமைதி, மன நிறைவு, மன நிம்மதி இருக்கிறது. அந்த ஒரு மாற்றம், உருமாற்றம் போன்று அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்திலே நாம் இருப்போமா என்று சீடர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் இயேசு அவர்களை அங்கேயே நிலைநிறுத்தி விட்டாரா என்றால் இல்லை. மீண்டும் அவர்களை மலைக்கு கீழே அழைத்து வருகின்றார். ஆக மலைக்கு கீழே வருகின்ற பொழுது மீண்டும் அவர்களை அந்த துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் எல்லாம் தொற்றிக் கொள்ளுகின்றன. ஆக இதில் முதல் செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்வில்
இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை எப்படி கடந்து வருவது, கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் வாழுகின்ற சூழலில் எப்படி உணர்ந்து கொள்வது என்பதுதான் முதல் சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நல்லவற்றை நாம் உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்ப மனைவிமார்கள் சமைத்து கொடுப்பது வழக்கம். எத்தனை கணவன்மார்கள் அதை பாராட்டி இருக்கின்றார்கள். அந்த சமைத்து கொடுக்கின்றது ஒரு உதவி ஆக அவர்கள் அந்த குடும்பத்திற்காக தங்களை தியாகம் செய்கின்றார்கள். அது கூட இயேசுடைய பிரசன்னம்தான். அதுபோன்று கணவன்மார்கள் வேலைக்கு சென்று வருகின்றார்கள். அந்த குடும்பத்தை தங்களுடைய தோளில் சுமந்து செல்வதற்காக, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆக அவர்களுக்குரிய மரியாதை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதலாக அவர்கள் வழியாக கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்வில் நடக்கின்றவற்றில் நல்லவற்றை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்முடைய வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆகவே வாழ்வில் நடக்கின்ற பாசிட்டிவ் திங்ஸ், நேர்மறை சிந்தனைகளை நாம் சிந்திக்க வேண்டும் ஒழிய எதிர்மறை சிந்தனைகளை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பது இந்த முதல் சிந்தனை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தந்தையாகிய இறைவன் அங்கே சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? இவரே நண்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆக அடுத்த அழைப்பு எதற்குன்னா செவி கொடுப்பதற்கு. செவி கொடுத்தல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையான ஒன்று. கணவன் மனைவிக்கு செவி கொடுத்தால் மனைவியை புரிந்து கொள்ளலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம். மனைவி கணவனுக்கு செவி கொடுத்தால் அதை போன்று கணவரை புரிந்து கொள்ளலாம். கணவர் தன்னுடைய மனைவியினுடைய அன்பை உணர்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். பிள்ளைகள் பேச வருகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால் பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை அறிந்து அந்த குழந்தைகளுக்கு உதவ முடியும். ஒருவேளை நாம் செவி கொடுத்து கேட்கவில்லை என்றால் அவர்கள் பின்னாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வளருகின்ற பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கும். ஆக செவி கொடுத்தல் என்பது குடும்பத்தில் மட்டும் முக்கியமல்ல. ஒன்று, நான் எனக்கு செவி கொடுத்தல். என்னுடைய அகம் எதை ஏற்றுக்கொள்கிறது, எதை புரிந்திருக்கிறது, எது வேண்டும் என்று நினைக்கிறது, எது சரி என்று நினைக்கிறது என்று என்னை பற்றிய புரிதல். என்னுடைய உடல் என்னோடு பேசுகிறது என்றால் அந்த உடலுக்கு நான் என்ன பதில் கொடுக்க போகிறேன். என்னுடைய ஆன்மா என்னோடு பேசுகிறது என்றால் அந்த ஆன்மாவிற்கு நான் என்ன பதில் கொடுக்க போகிறேன். என்னுடைய மனசாட்சி என்னோடு பேசுகின்ற பொழுது அந்த மனசாட்சிக்கு என்ன பதில் கொடுக்க போகிறேன். ஆக என்னுடைய மனசாட்சிக்கு நான் செவி கொடுக்க வேண்டும், என்னுடைய ஆன்மாவிற்கும் செவி கொடுக்க வேண்டும், என்னுடைய உடலுக்கும் செவி கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இயேசுவுக்கு செவி கொடுத்தல். இறைவனுக்கு எப்படி செவி கொடுப்பது? இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையின் வாயிலாக இறைவனுக்கு செவி கொடுக்க முடியும். இறை வார்த்தையை தியானிப்பதன் வாயிலாக நாம் இறைவனுக்கு செவி கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது மனதில் எந்த எண்ணங்களையும் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரை நான் உம்மோடு இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது அதை நாம் அவருக்கு செவி கொடுக்க முடியும். அடுத்து குடும்பத்திற்கு ஏற்கனவே நான் சொன்னேன். ஆக இந்த செவி மடுத்தல் என்பது இன்றியமையாத ஒன்று. அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், தனி மனித உறவில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், தன்னை பற்றிய புரிதலை அதிகப்படுத்தும், பிறரை பற்றிய புரிதலை அதிகப்படுத்தும், அதை போன்று இறைவனை பற்றிய புரிதலையும் அதிகப்படுத்தும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வு இயேசுடைய உருமாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு சிந்தனையாக அதை பார்க்கிறது என்றால், உயிர்ப்பு உண்டென இயேசு முன்பே அறிவுறுத்துகிறார். அதாவது உயிர்த்த பின்பு நாம் எப்படி இருப்போம் என்பதற்கு இயேசுனுடைய அந்த முக மாற்று பொலிவும் அவருடைய வெண்மை நிற ஆடையும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இதை சீடர்கள் முன்பே அறிந்து கொள்ளுகின்றார்கள். என்றால் அவர்கள் அந்த நேரத்திலே அங்கே இந்த உலகை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லை. மாறாக அவர்கள் வேறு எங்கோ இருப்பதாக ஒரு உணர்வை பார்க்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக அங்கே மோசேயை பார்க்கின்றார்கள், இன்னொன்று எலியா இறைவாக்கினர். இவர்கள் இரண்டு பேரும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற இரண்டு மனிதர்கள். ஆக இவர்களை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்றால் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். எங்கே இருக்கின்றார்கள்? இறைவனோடு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாமும் ஒரு நாள் உயிர் தேடுவோம், நாமும் நிச்சயமாக வாழ்வோம் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. எப்படி உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. ஆகவே அதையும் சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்வில் உருமாற்றம் பெற்றவர்களாக
நன்மை தீமையை பகுத்தாய்ந்து நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக, நேரிய சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகளை மட்டுமே எதிர்கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும், செவி கொடுத்து வாழக்கூடியவர்களாக உரிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.